ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால ஃபுல்லு ட்ரெண்டிங்கா இருக்கிறது நம்ம அஜித் சார் தான். ஏன்னா துபாயில நடக்கிற கார் ரேஸ்க்கு போயிருந்தாரு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அவரு பேசுற அந்த ஸ்பீச் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன கிளிப்பா போயிட்டு இருக்குது. ஸோ அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ எம்ஜி அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்விட்டர் போனாலும் சரி, Facebook போனாலும் சரி, ஒரே தலையோட கிளிப்பா ஃபுல்லா சின்ன சின்ன கிளிப்பு அழகா கியூட்டா இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ இந்த கேஜிஎஃப் மியூசியம் எல்லாம் போட்டு மாசம் எலிவேட் பண்றாங்க சீன் ஒவ்வொன்றும். என்னடான்னு பார்த்தா பிஜிஎம். தலை நம்ம மேக்சிமம் படத்தை தவிர வெளியில எங்கேயும் பார்க்க மாட்டோம். அவரே அந்த மாதிரி ஒரு சீன் வெளியே கை காட்டுறது, ஃபிளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அப்புறம் ஸ்பீச் பிரஸ் மீட்ல அன்கண்டிஷனலா லவ் பண்றேன்னு சொல்லி ஃபேன்ஸ் அது சொன்னாரு. ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர கூஸ் பம்ப்டர் தான் இருந்துச்சு. ரேஸும் பாத்தீங்கன்னா துபாயில நடக்கிற ரேஸ் பயங்கரமா அவங்க ஒரு 50வது பொசிஷன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 பிளேஸ் வரையும் வந்திருக்காங்க. ஒரு பயங்கர கம்பேக்கா இருந்துச்சு அந்த அதுலயும். இது இந்த ரேஸ்ல இது வரைக்கும் இவ்வளவு கூட்டம் வந்தது இல்லையா, அதாவது ஒரு தனிநபர் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரஸ் மீட்ல பார்த்தது நானு. இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார் பிராட் பிட் ரீசெண்டா கூட ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு. ஸ்டார் ஒரு ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா பிராட் பிட் அவர் பேரு. ரீசெண்டா கூட ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர். அவர் வரும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை பார்க்கலையா. சோ அந்த பிரஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் பார்க்கும்போது அஜித் அவங்க ஏரியால ஒரு பெரிய ஆளாக்கும். அந்த மாதிரி கடவுளே அஜித்தே என்ன சும்மாவா? இல்ல அது நீங்க வேற எதுக்கான ஒரு உங்க ஃபேன்ஸ்ன்றத பத்தி இப்படி எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஃபேன் பேஸ் அங்க இங்க இருந்து போய் அங்க ஒருத்தர் இது பண்றாருன்னு சொல்லும்போது அதிலே தெரிஞ்சிருக்கணும் அஜித். அதான் மார்னிங் டு ஒரு ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரே நம்ம ஃபேன்ஸா அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி அவரு தலை வர்றது, ஃபிளைங் கிஸ் கொடுக்கறது, நடந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு 2 நிமிஷம் ஒரு கிளிப் பார்த்தேன். தலைக்கு பேசி அனுப்பிச்சிருந்தாரு. கொஞ்சம் எமோஷனலா அனுப்பிச்சிருந்தாரு. மனுஷன் ஆமா ஆமா. இல்ல அவர் வழக்கமா பேசுறதுதான் அது. நல்லா இருந்துச்சு அது கேக்குறதுக்கு. வழக்கமா இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்வியூல. சோ அவர் தாட் என்னன்னா ரொம்ப அன்கண்டிஷனலா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஏதோ உத்தமர் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். என்ன நல்லா படிக்கிறவங்க நல்லா படிங்க, வேலைக்கு போறவங்க நல்லா அந்த வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஃபேமிலி நல்லா பாத்துக்கோங்க, யாரும் சண்டை போடுறாதீங்க, வாழ்க்கை நிம்மதியா வாழுங்க, டேக் கேர் யுவர் ஃபேமிலி, ஆரோக்கியமா இருங்க. சோ இங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி ஒரு அவன் ஆடியோ லான்ச் வைக்கிறது, மத்த ஏதாவது கூட்டம் போடுறது, ஏதாவது மாதிரி ஃபேன்ஸ் வந்துட்டு போனோம், ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டுறாரு. இவரு சும்மா கிடைக்கிற ப்ரொமோஷனை கூட இதுதான் இது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். இங்க டைம் பண்றதே நீங்க ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், படிக்கிறவங்க நல்லா படிங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கே மேல அறியாம நம்ம ஃபேமிலி ஒண்ணு கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் வேற எந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியும் நடக்காது. மேக்ஸிமம் ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் தேடி தான் அலைவாங்க. பட் தலை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அவருக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ். அதனாலதான் அவர் அஜித். அதான் சீரியஸா ஒரு ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஏன் இவ்வளவு எனக்கு எப்பவுமே இருக்கும் எல்லாருக்கும் ரசிகர் இருக்காங்க அப்படின்னு. ஏன் இவ்வளவு லாயலா இருக்காங்கன்னு தான் இதுதான். அவரு வேணாம்னு சொல்லும் போதுதான் அப்பதான் கொஞ்சம் அந்த ஈர்ப்பு அதிகமா இருக்கு. அதான் நீங்க ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு அந்த ஸ்பீச் பார்க்கும்போது. அந்த 2 நிமிஷம் வீடியோ ஒர்க் வச்சாரு. நல்லா ரிப்பீட்டடா பார்த்தேன். என்ன தலை இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நியூஸ் ஒண்ணு அழகா கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாதிரி ஜனவரி 23 விடாமுயற்சி வரன்றதும், ஏப்ரல்ல குட் பை டகலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம அதை விடாமுயற்சி பத்தி நிறைய அரசு ஆளாஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு கேட்டா மறுபடியும் நம்ம பேசி அது மனசு புண்படும். நம்ம அஜித் ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா வரும்போது வரட்டும். படம் வந்தா என்னெல்லாம் செலிப்ரேட் பண்றவங்க ஒரு ரேஸ் அதுவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் நானும் சொல்ல வரேன். இல்ல நானும் என்ன சொல்லுவேன்னா அதேதான். ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை அடையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரா இருந்தாலுமே அது ஒரு கஷ்டமா இருக்கும். அதனால நான் சொல்ல வரேன். இல்ல நமக்கு அது வேணாம். இந்த 2 நிமிஷம் கிளிப் வீடியோ மட்டும் பார்க்கலாம். பாக்குறது எப்படி இருக்கு ஒரு ஒரு ஃபேன் பாயா இல்ல என்ன பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. நம்ம எம்ஜி சொன்ன மாதிரி நானும் அந்த கிளிப்ஸ் பார்த்தேன். பட் என்னை விட எனக்கு தெரிஞ்சு எம்ஜி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படம் வந்தா நெக்ஸ்ட் அவரை பத்தி பார்ப்போம். பாய். நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்.